ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐம் டாக்டர் நந்தினி. ஐம் அ டாரோ ரீடர் அண்ட் அ ஹீலர். இன்னைக்கு நாம 12 ராசிகளுக்கும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஜாக்பாட் என்ன, 5 வகையான ஜாக்பாட் என்னன்றதை பார்க்க போறோம். கூடவே ஸ்பெஷல் மெசேஜா ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றதையும் நாம இதில் பார்க்க போறோம். கூடவே அடிஷ்னலா அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நாள், அதிர்ஷ்ட நிறம், அப்புறம் உங்களோட பரிகார தெய்வம், இது எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ண போறோம். மகர ராசி அன்பர்களுக்கான உங்களோட யூனிவர்ஸ் ஜாக்பாட் என்ன, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஜாக்பாட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனசில் தியானம் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வருது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் 3 ஆஃப் ஸ்வாட்ஸ். முதல்ல உங்கள் கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. அது மேபி ஃபினான்ஷியல் டெட்ஸாக இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படி தான் யூனிவர்ஸ் காட்டியிருக்காங்க. ஃபினான்ஷியல் டெட்ஸாக இருக்கலாம். அது கண்டிப்பாக நீங்கள் அந்த கடனையெல்லாம் அடைச்சிடுவீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு அன்னதானம் கொடுக்கறதுனாலையோ, அன்னதானம் கொடுத்தவங்களாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு சேரிட்டி ஒர்க் பண்ணவங்களாக இருக்கலாம். அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கர்மாவாக மாறி உங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே போக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஜாக்பாட்டாக இருக்க போகுது. ஓகே, உங்களுடைய செகண்ட் ஜாக்பாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, இதில் நிறைய பேர் உங்களை டாமினேட் பண்ணுறவங்க இருக்காங்களே, இல்லைனா இப்போ ஒர்க்லேயே எடுத்துக்கிட்டால் கூட அதில் டாமினேட் பண்ணுற பீப்புள் இருப்பாங்க. இல்லைனா உங்களை கீழே கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு அவங்க மேலே உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக இது ஒர்க் பிளேஸை தான் அதிகமாக காட்டுது. ஒர்க் டாமினன்ஸ் தான் அதிகமாக காட்டுது. அந்த இடத்துல உங்களை அவாய்ட் பண்ணுறவங்க, இக்னோர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு புது வசந்த காலம். அதாவது எத்தனை பேர் உங்களை இக்னோர் பண்ணாலும் உங்களுக்கான ஒரு ப்ரமோஷன், உங்களுக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்துடும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். இதெல்லாம் யூனிவர்ஸே பார்த்துக்கும் அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற செகண்ட் ஜாக்பாட். ஸோ இது யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. அவங்க இந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுடைய தேர்ட் ஜாக்பாட் 4 ஆஃப் கப்ஸ். இதில் லக்ஸூரியஸாக வாழணும்னு ஆசைப்படுறவங்க இருப்பீங்க. இல்லைனா கொஞ்சம் நஞ்சம் நமக்கு காசு கையில் இருந்தாலே போதும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இருப்பீங்க. இதில் 2 வகையான கேட்டகரிக்குமே யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் தான் இது. யூனிவர்ஸ் கொடுக்குற கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான வருமானம், உங்களுக்கு தேவையான வருவாய், உங்களுக்கு தேவையானது என்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது உங்கள் கைக்கு சேர்ந்துடும். அதாவது இப்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா கூட அந்த பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான அந்த வருமானம் இருக்கும். இப்போது நீங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு நீங்கள் செட்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு வருமானம் உங்ககிட்ட இருக்கும். அது இந்த பிரபஞ்சமே பார்த்துக்கும், இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற தேர்ட் ஜாக்பாட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த ஜாக்பாட்டை இது உங்களுக்காக தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபோர்த் ஜாக்பாட் என்னன்னு பார்த்தா த ஹை ப்ரீஸ்டஸ். இதில் நிறைய பேர் நைட்டில் ஸ்டார்ஸை பார்த்து வழிபடுறவங்க இருக்கீங்க. இந்த ஸ்டார்ஸை பார்த்து வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இல்லைனா 3ஆம் பிறை, இல்லைனா இந்த மூனை பார்த்து வழிபாடு பண்ணுறது, இல்லைனா மூன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான மெசேஜ் தான், அவங்களுக்கான ஜாக்பாட்டை தான். நீங்கள் எதை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த சக்தி உங்களுக்கு துணையாக நிற்க போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு அந்த சக்தியே முன் நிற்கும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடே உங்களை ஃபாலோ பண்ண வைக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் அமையும் அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபோர்த்து ஜாக்பாட். அப்புறம் என்னங்க, இதுக்கு மேலே சக்ஸஸ் மட்டும் தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய ஃபிஃப்த்து ஜாக்பாட் என்னென்னா த வெல்த், த 10 ஆஃப் பென்டிகல்ஸ். இதில் பார்ட்னர்ஷிப் பற்றி தாங்க அதிகமாக சொல்ல வருது. நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு ப்ரமோஷனுக்காக பாடுபடுறீங்க, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறீங்க, இல்லைனா நீங்கள் வெளியில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பப்ளிசிட்டி, ஒரு பாசிட்டிவான ஒரு இன்கம், ஒரு பாசிட்டிவான சொல்யூஷன், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்க போகிறது தான் உங்களுடைய ஃபிஃப்த்து ஜாக்பாட்டாக இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ப்ளஷர் கார்ட், த 6 ஆஃப் கப்ஸ். ஓகே, ஏற்கனவே சொன்னது தான் இந்த ஏஞ்சல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர்
க்ரோவிங் ஈச் அதர் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒருத்தர் மாற்றி வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஒருத்தர் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கீங்க. இவங்களுக்கு நீங்கள் தான் பார்ட்னர், இவங்களுக்கு நீங்கள் தான் பார்ட்னர். அதாவது இப்போ ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஒய்ஃப் தான் பார்ட்னர், ஒய்ஃப்க்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான். பிஸ்னஸ் ரிலேட்டடாக சொல்கிறேன். இதான் பார்ட்னர் அப்படின்றது தான் இந்த யூனிவர்சல் மெசேஜ் வந்து சொல்லியிருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போட்டாலும் கூட இது உங்களுக்கு பொருந்தி வரும். ஸோ அதனால் நிறைய ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு வசந்தமான ஒரு காலம், ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம், இந்த பொன்னான ஒரு காலம். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட், இந்த ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்ன்றதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. உங்களோட அதிர்ஷ்டமான கிழமைன்னு பார்த்தா திங்கட்கிழமை. உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தா ஒயிட் கலர். உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தா, அதாவது திங்களூர் இருக்கு, சந்திர பகவான். சந்திர பகவான் வழிபாடு, சந்திர வழிபாடு, திங்களூரில் நீங்கள் போய் சந்திர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். மனமும் வந்து ஒரு பாசிட்டிவாக நோக்கி போகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. மதின்றது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம சந்திரன் தான், நம்ம மனசு தான். இந்த யூனிவர்சல் மெசேஜ் எல்லாமே நாம் ஏன் வந்து இந்த டாரோ கார்ட்ஸ் வழியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில். அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அப்படிதான் இந்த ஆட்டம் அப்படின்றதே நாம வந்து உருவாகி இருக்கோம். அப்போ நாமளும் இந்த பிரபஞ்சமும் வெவ்வேறு இல்லை அப்படின்றது தான் இந்த இயற்கையோட நியதி. இதனாலதான் இந்த டாரோ கார்ட்ஸை வச்சு நாம இந்த யூனிவர்சல் மெசேஜ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்பயாவது ஒரு 5 நிமிஷமாவது இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு இன்ட்யூட்டிவா இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகிறத பார்க்கறதுக்காக தான் இந்த டாரோ கார்ட்ஸ் மூலமா நாம இந்த ராசிகளுக்கான மெசேஜ் கொடுக்குறோம். இந்த யூனிவர்ஸோட நம்ம சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து சொல்லணும்னு தோணுதுங்க. அதாவது இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் யோசிக்காம கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாமே ஆதி காலத்திலேயே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச இந்த மார்க்கண்டேய புராணத்தை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். சித்தர்கள் தவம் பண்ணாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவருக்கு சிவபெருமான் கொடுத்த அந்த வரத்தையே, அந்த விதியவே இவருடைய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல, அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ல மாத்தி எழுதினவர் தான் நம்ம மார்க்கண்டேயர் அவர்கள். இந்த மார்க்கண்டேய புராணம் படிச்ச அனைவருக்குமே தெரியும், சிவபெருமான் கொடுத்த வரத்தையே மாத்தி அவருக்கு திரும்ப என்றும் 16ன்ற ஒரு ஆயுளை வந்து வாங்கினவர் தான் நம்ம மார்க்கண்டேயர். அப்போ இந்த மார்க்கண்டேய புராணம் அப்பவே நமக்கு சொல்லப்பட்டது. இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனை ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல நாம விதியை மாத்தி எழுத முடியும். அப்போ அந்த இடத்துல விதி மாறும்போது நாமளே அந்த இடத்துல பிரம்மனா இருந்துதான் மாத்துறோமே தவிர நமக்காக யாருமே வந்து அங்க மாற்ற போறதும் கிடையாது. ஏன்னா நம்ம மனுஷங்களை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு எதன் வச்சு மாற்றணும்னு நம்ம அமைச்சு எழுதுதோ அப்படியே அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியுங்க. இந்த யூனிவர்ஸ் என்ன தீர்மானிக்குதோ அது அப்படியே முடியும். ஆனா அந்த யூனிவர்ஸை தீர்மானிக்க வைக்க போறது யாருன்னா, நம்மளுடைய அந்த பாசிட்டிவான தாட்ஸ் தான், அந்த பாசிட்டிவான நம்மளுடைய எண்ண அலைகள் தான். அப்போ அதை நம்ம பாசிட்டிவா வைக்கணும் அப்படின்னாலே, நம்ம அதை பாசிட்டிவா வச்சிருந்தோம் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்றது உருவாகிறத பார்க்கலாம். இந்த மார்க்கண்டேயர் எப்படி அவருடைய விதியை மாத்தி எழுதினாரோ, நம்ம விதியும் நம்ம மாத்தி எழுதலாம். இது இந்த பிரபஞ்சமே கொடுத்திருக்க நமக்கு ஒரு நியதிங்க, ஒரு விதிங்க. அடுத்தது இந்த ராசிகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ராசியும் இந்த வான மண்டலத்துல இருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாங்க. இந்த வான மண்டலத்துல இருக்கிற அந்த ராசிகள் வந்து இந்த மேஷ ராசினா இப்படிதான் இருக்கும், ரிஷப ராசினா இப்படிதான் இருக்கும், மீன ராசினா இந்த சிம்பிள் தான் இருக்கும், அதை விருச்சகம்னா வந்து தேல் போல இருக்கும், கடகம்னா அந்த கிராப் போல இருக்கும். இது எல்லாமே வான மண்டலத்துல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. சோ அப்ப அது யூனிவர்ஸ்ல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா. அதாவது இந்த இஸ்ரோ, இந்த சயின்ஸ் எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலே இந்த வான மண்டலத்துல இருந்து நம்ம சித்தர்களே இது வந்து எடுத்து ஞானத்தால உணர்ந்து இதை நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த ராசிகளை. இததான் வந்து இப்போ இந்த நவ கிரகங்களும் அதாவது இந்த கோள்களுமே பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரோல இப்போ தோன்ற இந்த இஸ்ரோ வந்து இப்போ நமக்கு கொடுத்திருக்க இந்த பிளானட்ஸ் எல்லாம். ஆனா இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலேயே நவ கிரகங்கள்ல கோவில் வந்து வடிவமைக்கப்பட்டதுங்க. அப்போ இந்த ராசிகள், இந்த நவ கிரகங்கள் எல்லாமே இந்த சயின்ஸ், இந்த டெக்னாலஜி எல்லாம் வரதுக்கு முன்னாடி சித்தர்கள் மூலமாவே நமக்கு வந்து சொல்லப்பட்ட ஒரு உண்மையான ரகசியங்கள், உண்மையான விஷயங்கள். அதுதான் நம்ம வந்து கோவில்கள்ல பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ இந்த ராசிகள் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் உண்மையானு கேட்டா இந்த யூனிவர்ஸ் என்னைக்குமே பொய் சொல்லாது. அதோட நம்ம இன்ட்யூட்டிவா இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணும்போது இந்த டாரோ கார்ட்ஸ் அப்படியே 100% உள்ளது உள்ளபடி சொல்லும். என்ன ஒரு விஷயம்னா, யாருக்கு என்ன ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க அதை வந்து எடுத்துப்பாங்க. இதுதான்
இதுதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜுங்க. ஓகே, பை த வே இதில் யாரெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக உங்களுக்கு என்னெல்லாம் கமெண்ட்ஸ் போடணும், என்ன வந்து தோணுது, இல்லை கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.